எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி காலையிலேயே அதாவது அர்லி மார்னிங்கே விலாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குளித்து முடித்து இப்போ அடுத்தது பூஜை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்தாச்சு. கைஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சாமிக்கு விளக்கு வைக்கும்போது தீக்குச்சியை யூஸ் பண்ணாதீங்க. துணை விளக்கோட விளக்கு பற்ற வைங்க. அதே மாதிரி ஊதுபத்தி கற்பூரம் எது அப்படின்னாலும் துணை விளக்கில் பற்ற வச்சுக்கோங்க. இதுக்கான முழு இன்ஃபர்மேஷனை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பூஜை வேலை முடிஞ்சது. அடுத்தது கிச்சனில் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பெரும் சுடு தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் லெமன், ஹனி, இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி குடிக்கணும்னு தேவைப்படுதோ, அதாவது இஞ்சி டீ, சீரக கஷாயம், அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். நான் இதில் ஓமம், சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்கு ஏதாவது வேணும்னா ஹனி, லெமன் இந்த மாதிரி சேர்த்துட்டு கூட குடிக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் அப்படியே குடிக்கிறேன். காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பயிர் உப்புற மாதிரி, அஜீரணம், கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இட்லி ரவையில் செஞ்ச இட்லி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அரிசி மாவில் அப்படின்னா இட்லி தோசை ரெண்டுக்கும் ஆகிற மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்குவேன். இதுக்கு காம்பினேஷனாக நம்ம ஒரு கார சட்னி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பசங்க அப்படின்னா இது கார சட்னின்னு சொல்ல மாட்டாங்க, ஆரஞ்சு சட்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கலர் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதனால் ஆரஞ்சு சட்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இட்லி கூட நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. வாரத்தில் 2 நாளாவது இட்லி பண்ணிடுவேங்க. அரிசி மாவில் மட்டும்தான் இட்லி அப்படின்னு கிடையாது. மற்ற மில்லட்ஸு, இந்த ராகி மாவு இதையெல்லாம் யூஸ் பண்ணி கூட இட்லியை செஞ்சுருவேன். எல்லாமே ஹெல்த்தி அப்படின்னு பார்க்க முடியாது. டேஸ்ட்டுக்காகவும் ஒரு சிலதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். இல்லை அப்படின்னா பசங்க உடனே வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே எனக்கு தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சிட்டாவது நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்போது சட்னி கூட எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தாளிக்கிறது கூட எதுவும் தேவையில்லை. நான் எதுவும் போடாமல் அப்படியே ப்ளைனாகவே விட்டுறேன். இட்லி மட்டும் சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி பண்ணி கொடுத்துட்டா எங்கள் வீட்டில் 4 இட்லி 6 இட்லி கிடையாது, 1 டசன் வேணும்னாலும் போகும். பாக்ஸுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பாப்பாவுக்கும் ரெடி பண்ணணும். பசங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டா உட்காந்து அமைதியாக ருசியாக அனுபவித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இனி எங்கள் சின்னதுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிரும். இந்த குழந்த மூடு இருந்தால் நல்லா இருப்பா. மூடு இல்லை அப்படின்னா எல்லா வேலையுமே நானே தான் பார்த்தாகணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால சைலண்ட்டாக இருக்கா. இல்லை அப்படின்னா காலில் சக்கரம் கட்டிட்டு தாங்க நிற்பா. டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா, ஒரு இடத்துல நிற்க மாட்டா. மழை காலம் அப்படிங்கிறதுனால பசங்களோட சேஃப்டி எல்லாத்தையுமே பார்த்து தான் அனுப்பணும். ரெடி ஆகிட்டாங்க. இனி இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணணும். கிளம்பிட்டாங்க. என் வீட்டுக்காரருக்காக கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார் ரெடி பண்ணிக்கிறேன். இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுட்டா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். குக்கரில் கொஞ்சமாக பருப்பை போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம். மேக்ஸிமம் எல்லா சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இது தான் இல்லையா? இது இருந்துச்சுனாலே போதும், சீக்கிரமாக ஏதோ ஒரு சமையலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் இஞ்சியையும் அதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வேக விடணும். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், உப்பு. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகிறதுக்கு விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அடுத்தது வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஃபைனலாக கொதி வர நேரத்தில் கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு ஆற ஆற நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா இதை நம்ம சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரோஜா பூ மாலை ஒரு தடவை கோர்த்து காமிங்கன்னு என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் கைஸ் இது. பூ கட்டுற நூல் 2 கண்டை யூஸ் பண்ணி அது 2 லைன் வரும் இல்லையா, அதை நம்ம 4 எடுத்துக்கணும். ஊசியில் கோர்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி 2 + 2 4 லைன்ஸ் நமக்கு கிடச்சிரும். அது எந்த அளவுக்கு, அதாவது எந்த உயரத்துக்கு வேணுமோ அந்த உயரத்துக்கு அந்த நூலை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த நூலுங்களை நம்ம சரிசமமாக வச்சு ஊசியை பூ கோர்க்கறதுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு மெதுவாக ஒரே பதத்துக்கு இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நூல் சிக்கும் போடாது, கட்டும் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எடை விட்டுறணும். ஏன்னா நம்ம இது கோயிலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அங்கே கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் நூலை விட்டுறலாம். பூ நல்லா இருக்குது அப்படின்னா 5 பூ போதும். இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 பூவையாவது நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எனக்கு பூ நல்லா இருக்கிறதுனால எனக்கு 5 போதும். பாருங்கள், அடுத்ததும் இதே மாதிரி தான் வரிசையாக எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி கோர்த்துட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கணும். பூக்கள் எல்லாம் ஒரே சைஸில் நல்லா இருக்குது அப்படின்னா கோர்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு லைனாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, சின்ன ஃபோட்டோவுக்குன்னா சின்னதாக கோர்த்துக்கலாம், கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பெருசாக கோர்த்துக்கணும். சைஸ் எந்த மாதிரி வேணுங்கிறது ஒரு கணக்கு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். நான் இப்போது வீட்டில் இருக்கிற என்னோடய சாமி படத்துக்காக கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது ஒரு அடி இல்லை 1.5 அடி அந்த அளவுக்கு. இதுக்கு எனக்கு ஒரு 3/4 kg அளவு பூ தேவைப்படும். இப்போது ஒரு சைடு எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் கோர்த்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக அதுலேயே நம்ம கோர்த்துட்டு வராமல் சென்டரில் கொஞ்சம் நூல் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குகிற பூ மாலை மாதிரியே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது கூட 2 லேயர். இதையும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம 2யும் சேர்த்து வச்சு முடிச்சு போடாமல் அப்படியே சென்டரில் இழுப்போம் பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் அந்த நூலை அதில் போட்டு அப்படி இழுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அந்த கயிறு அந்த நூலையும் பிடிச்சி இந்த மாதிரி போட்டு இப்படி இழுத்துட்டா நடுவில் நமக்கு பூ கோர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது சென்டரில் நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்த சைடும் கோர்த்துக்கிட்டே போகணும். 5 வச்சு இப்படி கோர்த்துக்கிட்டே போகணும். பாருங்கள், எனக்கு இப்போ இந்த சைஸ் போதும். கோர்த்து முடிச்சிட்டேன். முடிச்சாச்சு. இப்போ 2ம் சமமாக இருக்கா, சென்டரில் கூட கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் எப்படி விட்டுருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கத்தையும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண நூல்லையே கொஞ்சம் நமக்கு மிச்சம் ஆயிருக்கு ஊசியோட. இதில் இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கிற ஸ்டெம்ஸு காம்பை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துட்டு வரணும். 1 by 1 லைனாக கோர்த்துட்டு வரணும். உங்களுக்கு அந்த பால் சைஸ் கீழே வரும் இல்லையா, அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோர்த்துட்டு வந்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஹாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கோக்கணும். நான் இப்போ இது ஒரு 7லேருந்து 11 பூ வரைக்கும் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த பந்து பூ மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 by 1 கோர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட்டிடலாம். பாருங்கள், இப்படி கட்டிட்டா அது ஃபுல்லாக ரவுண்டாக வந்துடும். அதாவது இது நம்ம அந்த கைக்கு கயிறு கட்டுவோம் இல்லையா ரவுண்டாக, அந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது.
இதை சைடில் வச்சுட்டு அடுத்தது சென்டர் அந்த நூல் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே திரும்பவும் அதில் ஊசியை கோர்த்து அதே மாதிரி 5 பூவாக ஒரு 3 லைன் கோர்த்துக்கலாம். இந்த சென்டரில் கோர்க்குறப்போ 3 லைன் இல்லை 5 லைன் போதும். ரொம்ப 7, 9 அந்த மாதிரி கோர்த்துட்டோன்னா உயரமாக பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் 3 கரெக்டாக இருக்கும், எவ்வளோ பெரிய மாலையாக இருந்தாலும் சரி. பாருங்கள், 1 பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 2 பார்க்க நல்லா இருக்கா. அடுத்தது 3 போதும். இதுக்கு மேலே கோர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ 3வது லைனையும் கோர்த்து முடிச்சிடலாம். புதுசாக இதை நீங்கள் செய்யும்போது பார்த்து கோர்த்துக்கோங்க, ஏன்னா கையில் வந்து ஊசி ஏறிடும். எனக்கு இது ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் நானும் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இப்போ 3 லேயர் ஆயிடுச்சு, அதாவது 3 லைன் வந்துருச்சு. இருக்கிற அந்த ஊசியை அப்படியே எடுக்காமல் அந்த 4ஆக இருக்கிற நூலை 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று ஊசியோடு இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊசி இல்லாமல் இழுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த சென்டரில் பால் பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு கட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சென்டரில் உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் ஊசி இல்லாமல் இழுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி கட்டிட்டா அது ஷேப் வந்து சூப்பராக நல்லா வந்துடும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கட்டிடலாம். நல்லா இறுக்கமாக கட்டி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதிகமாகலாம் இழுக்க தேவையில்லை. பாருங்கள், மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரியே வீட்லேயே சூப்பராக பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் பூவை வச்சு மட்டும் இல்லை, மற்ற பூக்களை வச்சும் நம்ம இந்த மாதிரி பூ மாலையை ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.